ஓம் நம சிவாய். அவனருளாலே அவன் தாள் வணங்கி. திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும். உழைத்தல் நோக்கிய கொங்கை பலாப்பழத்து ஈயின் ஒப்பாய் விழைதருவேனே விருதி கண்டாய் விடின் வேலை நஞ்சு உன் மழைத்தரு கண்டன் குணமிலி மானிடன் தேய் மதியன் பழைத்தருமா பரன் என்றென்று அறைவன் பழிப்பினையேன்றார் மாணிக்கவாசர். அதாவது மாணிக்கவாசர் பெருமான் இறைவன் சிவபெருமான்கிட்ட சொல்றார், உழைத்தரு நோக்கிய கொங்கை பலாப்பழத்து ஈயப்பை விழைதருவேனே விடுதி கண்டார். நான் பலாப்பழத்தை ஈக்கள் மொய்ப்பது போல அழகான பெண்கள், அதுவும் மான் போன்ற கண்களை உடைய அழகான பெண்களிடம் மயங்கி இருந்தாலும் நீ என்னை விட்டு விடாதேன்றார் இறைவன்கிட்ட. விடுதி கண்டாய் விடின் வேலை நஞ்சூன் மழை தரு கண்ணன் குணமிலி மானிடன் தேய் மதியன் பழை தருமா பரன் என்று அறைவன்றார். அதாவது நீ என்னை உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கலன்னா, என்னை விட்டு விட்டால் நான் என்ன பண்ணுவேன், உன்னை பழித்து கூறுவேன்றார் மாணிக்கவாசர். இறைவன்கிட்டே சொல்றார் மாணிக்கவாசர். அதாவது இறைவனை பழித்து கூற எதுவுமே கிடையாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நஞ்சு உன் மழை தரு கண்டன் குணமிலி மானிடன் தேய் மதியன். நீ ஆலகால விஷயத்தை உண்டு உன்னுடைய கண்டத்தை கருமையாக்கி கொண்டவன் நீ நான் சொல்லுவேன். நீ குணமே இல்லாதவன் சொல்வேன். நீ தெய்வம் கிடையாது, நீ மானிடன் சொல்லி நான் சொல்லுவேன். பழை தருமா பரன் என்றுனா நீ பழமையானவன் என்று சொல்லுவேன். நீ பிச்சை ஏற்புன்னு சொல்லி உன்னை பழித்து கூறுவேன்றார் மாணிக்கவாசர். ஆனால் இறைவன் இங்கே பழித்து இறைவனை எங்கே கூறார் அவர், நீ நஞ்சை உண்ட கண்டன் சொல்லுன்னா இறைவன் உலகத்தை காக்கும் பொருட்டு அனைவருமே தேவர்கள் மனிதர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையுமே காக்கும் பொருட்டு தான் அந்த நஞ்சை ஆலகால விஷயத்தை உண்டார். அதனால தானே அவருடைய கண்டம் கருமையாக மாறுச்சு. ஆக புகழ்ந்து கூறதா, இகழ்வது போல புகழ்றது, இதை நிந்தா ஸ்துதின்னு சொல்லுவாங்க. அது போல மாணிக்கவாச பெருமான் இறைவனை இகழ்வது போல இங்க புகழ்றார். பழிப்பியில் நின் பாதம் பழம் தொழும்பு எய்தி விழ பழித்து விழித்து இருந்தேனே விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தம் பந்தம் பெருமை தழி சிறை நீரை பிறைக்களம் சேர்த்தது தாரவனேன்றார். அதாவது இறைவன் சிவபெருமான் கொன்றை மலர் மாலை விரும்பி அணிவாரா, அதை சொல்றார். அந்த கொன்றை மலர் மாலை விரும்பி அணிகிற சிவபெருமானை நான் பழிப்பில் நின்பாதம் பழம் தொழும்பு எய்தி விழ பழித்து விழித்திருந்தேனேன்ற. நான் உன்னுடைய பழ அடியார்கள் உன்னுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடியை நினைத்து வணங்கி உன்னுடைய திருவடியை அடையிற அந்த பழ அடியார்களையே பார்த்து கொண்டு இங்க நான் விழித்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நீ என்னை விட்டு விடாதேன்ற. விழித்து இருந்தேனே விடுதி கண்டாய் தாரகை போலும் தலை மாலை தழல் அரப்புன் வீர என் தனை விடுதி கண்டாய் விடின் எல்லை மிக்கார் ஆர் அடியான் எனின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீர் அடியான் என்று நின்னை சிரிப்பினர். தாரகை போலும் தலைமை தழல் அரப்புன் வீர எந்தனை விடுதி கண்டாய்னா இறைவன் சிவபெருமான் அந்த நஞ்சை கக்கிற நெருப்பு போல நெஞ்சை கக்கிற அந்த பாம்பையே அணிகலன் போல அணிந்திருக்கிறார். அதனால நீ வீரன். ஏன்னா நஞ்சை கக்கிற பாம்பை யாருமே கண்டால் பயப்படுவாங்க. ஆனால் இறைவன் சிவபெருமான் அந்த பாம்பையை அணிகலன் போல அணிந்திருக்கிறார். அப்பேற்பட்ட வீரன் நீ என்னை உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்து கொள்ளலைன்னா விட்டுட்டீன்னா விடின் என்னை மிக்கார் ஆர் அடியான் என்று உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் என்று நிலை சிரிப்பதில்லை என்றார். நீ என்னை உன்னுடைய திருவடியில் சேர்த்துக்கலன்னா நான் இந்த உத்தரகோச மங்கையில் அரசனாக இருக்கிற சிவபெருமானுடைய அடியான் அப்படின்னு சொல்லி நான் இந்த உலகத்துக்கே சொல்வேன். அவர்களாம் உன்னை பார்த்து சிரிப்பார்கள் தான். ஏன்னா மாணிக்கவாசர் சொல்றாரு, நீ உத்தரகோச மங்கைக்கே அரசன். அப்பேற்பட்ட உன்னுடைய அடிமை நான் சொன்னா நான் அறிவே இல்லாதவன், பண்பிலி நான் பொய்யன். நான் உன்னுடைய அடிமையானவன் சொல்லி சொன்னா உன்னை பார்த்தா எல்லாம் சிரிப்பார்கள், உன்னை தான் பழித்து கூறுவார்கள் சொல்லி இறைவன்கிட்ட சொல்றார்.
சிரிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கென்று விரிப்பன் என்னை விடுதி கண்டாய் விடில் வெம்கரியின் உரி பிச்சன் தோல் உடை பிச்சன் நஞ்சு உன் பிச்சன் சுடுகாட்டு எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவேனேன்றார். அதாவது மாணிக்கவாச இறைவன்ட்டே சொல்றாரு, நீ கண்டு என்னை விட்டுட்டினா, நீ என்னை விட்டு விட்டால் நான் உன்னை மற்றவர்கள் பிறர் நகைத்து கூறும்படி செய்வேன்றார். என்னன்னு சொல்லுவாராம், விடின் வெம்கரின் உரி பிச்சன் தோல் உடை பிச்சன் நஞ்சு ஊன் பிச்சன் சுடுகாட்டு எரி பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவேனேன்றார். நீ உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்துக்கலன்னா நான் உன்னை இறைவன் யானையுடைய தோலை போர்த்தி கொண்டார் சொல்லி நிறைய இடங்கள்ல மாணிக்கவாச பெருமான் சொல்றார். அதாவது வழுவூர் என்ற தலத்துல யானை இறைவனை எதிர்த்து நிற்கும் போது யானையை இறைவன் கொண்டு அதனுடைய தோலை போர்த்தி கொண்டார். யானையுடைய தோலை யாராலுமே போர்த்தி கொள்ள முடியாது, ரொம்ப வெப்பமாக இருக்கும். போர்த்தினால் போர்த்தியவர்கள் இறப்பார்கள். ஆனா இறைவனும் அந்த யானையுடைய தோலை போர்த்தி கம்பீரமாக இருக்கார். அதை இங்க பழித்து கூறுவேண்டார் மாணிக்கவாசர். உரி பிச்சன் தோலுடை பிச்சன் நஞ்சு ஊன் பிச்சன் சுடுகாட்டு எரி பிச்சென்றார். நீ புலியின் தோலை ஆடையாக கொண்டவன், நஞ்சையே உண்ட பித்தன். நீ ஊருக்கு புறம்பே உள்ள சுடுகாட்டில் எரியிற அந்த பிணங்களுக்கு நடுவில் ஆடும் பித்தன் நீ. என்னை போன்ற இழிந்தோரையும் ஆளுகின்ற பித்தன் என்று நான் உன்னை ஏசிடுவேண்டர். உன்னை இவ்வாறெல்லாம் கூறி நான் உன்னை திட்டுவேண்டர். இதெல்லாம் இறைவனுடைய பெருமைகள். இறைவனை புகழ்றது இகழ்வது போல இறைவனை புகழ்ந்து சொல்றார். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேணி விடுதி கண்டை செம்பவழம் வெற்பின் தேசு உடைய என்னை ஆளுடையாய் சிறு உயிர்க்கு இறங்கி காய்ச்சினும் ஆழம் உண்டை அமுது உண்ண கடையவனென்றார். அதாவது இறைவனுடைய சிவபெருமானுடைய திருமேனி செக்க சிவந்தது. அதை மாணிக்கவாசகர் சொல்றாரு, தேசுடைய சிறு உயிர்க்கு இறங்கி செம்பவள வெற்பின் தேசுடையன்னா இந்த பவள மலை அது செக்க சிவந்து இருக்குமா, அந்த சிவந்த மலையை விட சிவந்த திருமேனியுடையவர் இறைவன்றார். சிவந்த சிறந்த ஒளி உடையவனே, என்னை நான் அஞ்ஞானியாக இருக்கும் போதே என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட நீ தேசுடைய என்னை சிறு உயிர்க்கு இறங்கி காய்ச்சலம் ஆழம் உண்டை அமுது உண்ண கடையவனேன்றார். அதாவது விண்ணவர்களையும் மக்களையும் காக்கும் பொருட்டு ஆழகால விஷயத்தை அமுதம் போல உண்டவன் நீ. அப்பேற்பட்ட நீ நான் ஏசினும் யானுன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசுவேரில் விடுதி கண்டார் மாணிக்கவாசர். இறைவன்ட்ட சொல்றார், நான் உன்னை ஏசுவது போல புகழ்வது போல இகழ்ந்தாலும் இறைவனை நான் உன்கிட்ட குழைந்தே இருக்கிறேன். எனக்கு நீதான் வேணும், உன்னுடைய திருவடி மட்டுமே வேணும். அதனால என்னை மன்னித்து நீ என்னை ஆட்கொள் சொல்லி இறைவன்ட்ட வேண்டாரு மாணிக்கவாசர். நீத்தல் விண்ணப்பம் முடிந்தது. மீண்டும் தொடருவோம். திருச்சிற்றம்பலம்.